யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கொரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு ஒரு இன்னுரை தானே. சித்தத்தை சிவன் மீது வைத்து தன் ஆன்மாவை சிவனோடு இணைத்தவர்கள் சித்தர்கள். அப்படிப்பட்ட சித்தர்களில் ஒருவர்தான் திருமூலர். அவர் பாடிய பாடல்தான் இது. இறைவனுக்கு ஒரு பச்சிலையை கொண்டு பூஜை செய்யுங்கள், அதுவே அவருக்கு போதுமானது. தன் மீது சாக்கிய நாயனார் கல்லை எறிந்த போதும் மலராக எண்ணி மகிழ்ந்தவர் மகேசர். அதனால் ஏதேனும் ஒரு பச்சிலையால் அச்சிட்டாலும் மனமுவந்து ஏற்றுக்கொள்வார் சிவபெருமான். அது முடியவில்லை என்றால் பசுவிற்கு ஒரு கட்டு புல்லை கொடுங்கள். அதுவும் முடியவில்லை என்றால் பசியால் வாடுபவர்களுக்கு தலைவாழை இலையில் அறுசுவை உணவு படைக்க வேண்டும் என்பதெல்லாம் இல்லை. நீங்கள் சாப்பிடுகின்ற சாப்பாட்டில் ஒரு கைப்பிடி கொடுத்தாலே போதுமானது. ஒருவருடைய பசியை போக்குங்கள், அதுவே உங்கள் செல்வத்தை சேர்த்து வைக்கும் இடம் என்கின்றார் வள்ளுவர். பசிப்பினி தீர்ப்பவர்களின் புகழை பாட என் நாவிற்கு